Assalamualaikum. Welcome to our channel. Vahi's recipes la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் பெப்பர் மசாலா. என்னோட வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க, bell button click பண்ணிக்கங்க. அதுல all என்ற ஆப்ஷன் வரும், அதை அமுக்கிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் 1/4 கிலோ உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். கடாய் அடுப்புல வச்சிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி தாளிச்சுக்கிறோம். நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊத்திட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசா எடுத்துக்கிறோம். 50 கிராம் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு எண்ணெயில போட்டுட்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டுக்கிறோம். இந்த மாதிரி முழுசா வெங்காயம் போட்டால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு முழுசா போடுறேன். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். பெப்பர் மசாலாங்கிறதுனால தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும், சின்ன தக்காளி ஒன்று போட்டால் போதும். நம்மளோட ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இந்த ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு விழுதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. மிளகு கறி மசாலா, இந்த மசாலா தூள் கூட உங்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கங்க. அது 2 ஸ்பூன் போட்டுட்டு மிளகு ஜீரகம் சோம்பு காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைக்கிற பவுடர் இது, அதையும் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்ச கறியை தண்ணியோட தூக்கி ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சுண்டி வரும்போது இறக்கிக்கிறோம். கொஞ்சம் கிரேவியாக வச்சு தோசை சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்குன்னா நல்லா ட்ரையாக பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வச்சுக்கணும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.